கோடிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்புடைய கிரகம் குரு. அதே சமயம் பெரிய ஆபத்து, பெரிய தலைக்கு பெரிய கத்தியை வைக்கிற அமைப்பு கொடுக்கறது அதே குரு தான். அப்படி லக்னாதிபதி 12 பாவகங்களில் அமர்ந்த பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இன்று மேஷ லக்னத்திற்கு முக்கியமாக நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு லக்னாதிபதியும் மற்ற பாவகங்களில் அமரும் பொழுது அவருக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கும் போது சில விஷயங்களை ஜாதக பலன் உயர்நிலை வகுப்பு வரும் பொழுது பலன் சொல்கிறதுக்கு அடிப்படை தளமாக இந்த அடிப்படை ஜோதிட பாடம், இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லா ஜோதிட பாடமும் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன், அடிப்படை சார்ந்த விஷயங்களுக்கு. சரிங்களா? உயர்நிலை வகுப்பு நீங்கள் என்னிடம் வாட்ஸ்அப் படி படிக்க வேண்டும். இப்போது லக்னாதிபதி 12 பாவங்கள் அமர்ந்த பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம கடந்த பதிவில் சொல்லாமல் விட்டது. இப்போது அதை ஒரு 2 நிமிஷம் பார்த்துடலாம். அதாவது ஆட்சி உச்சம் என்பது சொல்லிவிட்டேன். நவகிரகங்கள் ஆட்சி உச்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ராகு கேதுக்கு மட்டும் ஆட்சி உச்சம் இல்லை, மற்ற கிரகங்கள் உண்டு. அதை முந்தைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். அதற்குரிய வீடியோ பதிவு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பிளேலிஸ்ட்லேயும் இதே சேனலில் பார்க்கலாம். இப்போது மூலத்திரிகோணம் நாம் பார்க்க இருக்கிறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் என்ன பண்ணிடுவீங்கன்னா, ஆட்சி உச்சலாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த மூலத்திரிகோணத்தை விட்டுருவோம் ஆரம்பத்தில். அதாவது ஜோதிட பாடத்தில் கூட இந்த மூலத்திரிகோணத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. மூலத்திரிகோணம் இந்த ராசி அப்படின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான், விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதற்கான பவர் என்ன, அதுக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம், சுருக்கமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் அவருக்கு ஒரு வீடு தான். ஸோ அதே வீட்டிலேயே அவர் மூலத்திரிகோணம் அடைகிறார். ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். அடுத்தபடியாக சந்திரன் அவர் சொந்த வீட்டில் மூலத்திரிகோணம் அடையாமல் ரிஷபத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறார். இது சந்திரன்க, தெரியுதா உங்களுக்கு தெளிவாக? மூலத்திரிகோணம் அடைகிறார். இது சூரியன். சரிங்களா? ஒரு கிரகம் தான் இது, இங்கே தெரியலன்றதுக்காக இதை எழுதுகிறேன். சூரியன் இங்கே மூலத்திரிகோணம், சந்திரன் இங்கே மூலத்திரிகோணம். அடுத்தபடியாக செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்தில் காலபுருஷ தத்துப்படி முதல் வீட்டிலே மூலத்திரிகோணம். சரிங்களா? அதை வார்த்தை எழுதுகிறேன். சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன அது வார்த்தைன்னு தெரியாது இல்லையா, அதை எழுதிட்டேன் பாருங்கள். மூல திரிகோணம்னு சொல்லுவோம், பவர்ஃபுல். அடுத்தது செவ்வாய்க்கு அடுத்தது புதன். புதன் பார்த்திங்கன்னா தான் ஆட்சி உச்சம் எங்கே அடைகிறாரோ அதே இடத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறார். எது? புதன் எனும் கிரகம். அதுக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஆட்சி உச்சம் மட்டும்தான் பார்ப்போம், மூலத்திரிகோணத்தையும் பார்க்கணும். சரிங்களா? முக்கியமாக இது அடிப்படை மாணவர்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக புதனுக்கு அடுத்தது யார்? சுக்கிரன். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான காலபுருஷ தத்துவப்படி 2வது வீடான துலாமிலே மூலத்திரிகோணம் அடைகிறார். சுக்கிரனுக்கு அடுத்தது குரு. இதுவும் தனுசு வீட்டில் குரு மூலத்திரிகோணம் அடைகிறார். அடுத்தது சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி 2வது வீடு கும்பத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறார். ஆட்சி உச்சம் இதற்கு சமமான பலன் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. மூலத்திரிகோணம் பார்க்க வேண்டும். இப்போது ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் இங்கே இருக்குதுன்னா ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம், புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ சந்திரன் இங்கே இருக்கிறது என்றால் உச்சம் ப்ளஸ் மூலத்திரிகோணம். அடுத்தபடியாக சூரியன் பாருங்கள், ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம். புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், அப்படி புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம். குரு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம். சனி பகவான் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம். இதில் உச்சம் அடையக்கூடிய கிரகம்னு பார்க்கும் பொழுது சந்திரன் உச்சம் அடைந்து மூலத்திரிகோணம் அடைகிறார், அது ஒரு பவர். சூரியன் உச்சம் அடையவில்லை, ஆனால் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி மூலத்திரிகோணம். அப்போ புதனுக்கு அதிகப்படியான சக்தி அமைப்பு என்பது இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கும் பொழுது புத்தி, இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், வாக்கால் ஜீவனம், இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு சிறப்பாக அமையும். காலபுருஷ தத்துவப்படி 6வது வீடுன்றதுனால இந்த கம்யூனிகேஷன், ஜாப்பு, இதுபோல் புதன் ஆதிக்கமுடையவர். ஒரு பெரிய நிறுவனத்தில் பிரபலம் யோகத்தை அடையக்கூடிய நல்ல அனுகூலமான பிரபல யோகம் வருமா, உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு வருமா அப்படின்னு கேட்கும் பொழுது இது போன்ற அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. பல விதிமுறை இன்னும் நிறைய இருக்குது.
அடா இது மட்டும்தான் இருந்தால் தான் பதவி உயர்வு அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது அடிப்படை மாணவர்கள். இன்னும் நாம் சொல்லக்கூடிய விதிமுறைகளில் சில தான் சொல்கிறேன், இன்னும் பல விதிமுறைகள் இருக்குது. எல்லாமே சொன்னால் அடுத்தடுத்த அடிப்படை ஜோதிடத்துக்கு போக முடியாது, அதனால் உயர்நிலையில் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது லக்னாதிபதி மேஷம், அந்த லக்னாதிபதி 12 பாவத்தில் அமரக்கூடிய பலனை பார்க்க போகிறோம். இதெல்லாம் இப்போ கலைச்சிட்றேன். சரி, இப்போ கவனிங்க. மேஷ லக்னம், செவ்வாய் 12 பாவகங்களில் அமர்ந்த பலன்கள். அப்போ தான் உங்கள் மைண்டில் பதிவும், அதனால தான் எழுதினேன். ஸோ லக்னாதிபதி செவ்வாய். இப்போ மேஷ லக்னம் நிறைய ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நெருப்பு ராசி. அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உஷ்ண தேகம் உடையவராகவும், ஜாதகர் கொஞ்சம் கடுகடுப்பு, கோபம், ஆத்திரம், அவசரம், எதிலுமே நிதானம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கறது மேஷம். உடனே மேஷ ராசி நேயர்கள் யாராவது இருந்தால் என்ன நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு நினச்சிட வேண்டாம். இது பொதுவான காரகத்துவங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம். இதை விதிவிலக்குகள் உண்டு. சப்போஸ் இந்த இடத்துல குரு இருந்தால், இப்போவே அந்த விஷயத்த சொல்லிடுறேன். எடுத்த உடனே அவப்பலனை கெட்ட பலனை மாதிரி தான் தெரியும், எடுத்தது அதை சொல்லிடக்கூடாது. தேடணும், ஜாதகத்தில் நல்ல பலன் ஏதாவது இருக்கா ஃபஸ்ட்டு அதை அவருக்கு சொல்லிடணும். மனசுக்கு ஏதாவது நல்லது சொல்லுவாங்களா அப்படின்னு தேடி தான் ஜோசியரை தேடி வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை சொல்லும்போது ஆமான்னு சில சமயம் சில நெகட்டிவும் அவங்களுக்கு சொல்லணும், அதாவது ஜாதகத்தில் இருக்கிறத சொல்லணும். ஓகே, இப்போ செவ்வாய் இங்கே இருக்கிறது அப்படின்னும்போது இது ப்ளஸ்ஸா மைனஸா, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும் சார். அதாவது பாருங்கள், லக்னாதிபதி செவ்வாய் அங்கேயே ஆட்சி பெறுவது நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் இயற்கை பாவகிரகம். இன்னும் உங்களுக்கு இந்த இயற்கை பாவகிரகம், இயற்கை சுபகிரகம் அப்படின்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு இன்னும் சொல்லப்படவில்லை. இது வரைக்கும் நடத்திய பாடத்தில். அடுத்தடுத்த பாடங்களில் இது சொல்லப்படும். அடுத்த பதிவை கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இயற்கை சுபர்கள், இயற்கை பாவர்கள், சில சூட்சும முறையோடு நான் சொல்ல போகிறேன். பல விஷயங்கள் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் சூட்சும முறையோடு அடுத்தடுத்த பதிவுகளை சொல்ல போகிறேன். எனவே தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்முடைய இந்த சேனலை இப்போவே ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பொதுவான ஒரு விஷயம், நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த தகவல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நல்லது. அப்போது லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் போதுமா அப்படின்னா, லக்னாதிபதி ஆட்சினா அவர் உறுதியாக இருக்கிறார், நல்ல கட்டுமஸ்தான தேக அமைப்போடு இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக இப்போ ஒரே ஒரு கிரகம் மட்டும் எடுத்துக்கிற குரு பகவான் மட்டும் இந்த பதிவில் நம்ம எடுத்துக்கிறோம். ஒருவேளை குரு பகவான் இங்கே இருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கங்க, குரு இங்கே இருக்கிறார் என்று எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் இங்கே இருக்கிறார் என்று எடுத்துக்குவோம். அப்போது குரு தன்னுடைய 5ஆம் பார்வை, இன்னும் பார்வை பற்றியும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் இன்னும் சொல்லித்தரல. அடுத்தடுத்த பதிவுகளில் கிரக பார்வைகள் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவிலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கிரக பார்வையில் சில சூட்சமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக அடுத்தடுத்த பதிவில் சொல்லித்தரேன். அப்போது குரு 5ஆம் பார்வையார் பார்க்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது இவர் என்ன ஆகிடுறாரு, சுபத்துவம் அடைந்து விடுகிறார். இந்த சுபத்துவம்னா சுபபலன், நல்ல அனுகூலமான ஒரு பலன், நல்ல விஷயங்களை அவர் அனுபவிக்கக்கூடியவராக யோக ஜாதகமாக அதை எடுத்துக்கலாம். குரு பார்வை கோடி நன்மை, இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுசாக படிக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதை எழுதிக்கிங்க, குரு பார்வை கோடி நன்மை. எனவே குருவுடைய 5 பார்வை அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். 5, 7, 9 இது குருவுடைய பார்வை அப்படின்னு புரிஞ்சுங்க. இப்போதைக்கு இந்த அடுத்தடுத்த கிரகங்களுக்கு, மற்ற கிரகங்களுக்கு அடுத்தடுத்த பதிவிலே உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். இப்போ இந்த பதிவில் லக்னாதிபதி 12 பாவில் அமர்ந்த பலனை தெளிவாக A to Z சொல்கிற போகிறேன், மேஷ லக்னத்துக்கு முக்கியமாக. இதே போல் அடுத்தடுத்த பதிவில் ரிஷபம், மிதுனத்துக்கெலாம் சொல்லுவேன். ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விதிமுறை மாறும். அதனால் எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். எல்லாமே ஏன்னா அடிப்படையில் இருக்கிறீங்க, எல்லாமே தெரிஞ்சால் தான் ஒருத்தருக்கு பலன் சொல்கிற அளவுக்கு உயர்நிலைக்கு படிக்க முடியும் உங்களால் தெளிவாக. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரைட்டு, எப்போ நல்லதுன்னு சொல்லிட்டேன்னா அடுத்தது செவ்வாய்.
இங்கே வந்து விட்டார் அப்படின்னு எடுத்துங்க. இங்கே இருக்கிறாருங்க, அதே மேஷ லக்னம் தான். சரிங்களா, அதே மேஷ லக்னம் தான். செவ்வாய் இங்கே வந்து விட்டார். இப்போ 2ஆம் வீட்டில் வருவது நல்லதா அப்படின்னும் பொழுது நிச்சயம் நல்லது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் முந்தைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, இதற்கு முந்தைய பதிவில் பாடம் 1லேருந்து 8 வரைக்கும் மறுபடியும் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு பாருங்கள். அப்போது செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கா? இப்போ இருக்கா? ஏன்னா 6ஆம் பார்வை இருக்குதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா 6ஆம் பார்வை கிடையாது. குருவுக்கு ஒன்லி அவர் தான் நின்ற வீட்டிலேருந்து 5 ஸ்ட்ரெயிட் பார்வை, 7 அதை திரிகோண பார்வைன்றது தான் 5, 9. இது ஸ்ட்ரெயிட் பார்வை. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது இது 7. வேணா எழுதிக்கிறேன் பாருங்கள், இது 1, சரிங்களா, இது 5. அப்படி குருவோட பார்வை எழுதுகிறேன், லக்னம் அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே வருவார். இங்கே எல்லாம் இவர் பார்வை படும் இடங்கள். சரிங்களா, இது வந்து 7. இப்படி புரிஞ்சுக்குங்க. இப்போ செவ்வாய் அழகாக நகர்த்திட்டே வர, குரு அங்கேயே இருக்கட்டும், நகர்த்திட்டே வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் லக்னாதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை இல்லை, அப்போது அவர் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் பாக்கெட்டில் பணம் தங்காது. நிறைய பேருக்கு யோசிப்பாங்கல்ல, என்னது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் தங்கலையே. நீங்களும் யோசிக்கலாம், உங்களுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை பார்க்குறவங்களுக்கும் இருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இருக்கும். சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வீடு வாசல் கட்டுவாங்க, அவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். அது குரு பார்வை உள்ளவர்களுக்கு. பாருங்கள், லக்னாதிபதி 2ல் இருந்து தனம், வாக்கு, பொருளாதாரங்க, இது வந்து பணபரஸ்தானம் சொல்லுவோம். சரிங்களா, அப்போ பொருளாதாரம் சார்ந்த இந்த விஷயத்தில் இருந்தும் சம்பாதித்தும் அவருக்கு குரு பார்வை இல்லாததுனால அவருக்கு அனுகூலம் இல்லை, சரியாக வேலை கிடைக்கல அப்படின்ற கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு வரும். லக்னாதிபதிக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னாலே அவருக்கு வேலை சரியாக இல்லை, வேலை இருந்தும் அதில் நிம்மதி இல்லை என்ற கம்ப்ளைண்ட் அதிகமாக வரக்கூடிய ஜாதகத்தை நான் தினந்தோறும் பார்க்குறேன். என்கிட்ட ஆன்லைன் வழி ஜாதகம் தினமும் பார்த்துட்ருக்குறாங்க. எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. சரிங்களா, அந்த சேனல் வழியாக தினமும் நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துட்டு வராங்க இன்றைக்கு வரைக்கும். அந்த சேனல் பற்றிலாம் பின்னர் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அடிப்படையை ஃபஸ்ட்டு முடிங்க. சரிங்களா, அதை பற்றிலாம் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செவ்வாய் இங்கே இருந்தும் பலன் இல்லை. ஒருவேளை சார் அவர் குரு பார்வை இருந்தால் அதையும் சொல்லிவிடுங்களேன், 2ல் இருந்து அப்படின்னும் பொழுது இவர் குரு பார்வை வரணும்னா இங்கே இருக்கணும் குரு. நாங்கள் எழுதிட்டா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். இங்கே இருக்கிறார் குரு, கேன்னு போடுறோம், சும்மா கேபிட்டல் கே. இங்கே இருக்கிறார் 1, 2, 3, 4, 5 பார்வைப்படும் செவ்வாய் மேலே. ஆனால் இங்கே குரு என்ன ஆகிடும்? நீச்சம் அப்படின்னு சொல்லுவோமா? இதுதான் வந்து ஆட்சி, இது வந்து நீசம். நீ மட்டும் எழுதுறேன், இது வந்து நீசம். இந்த இடத்துல குரு இங்கே தானே ஆட்சி. இன்னொன்று கவனிச்சிங்களா? காலையில் என்ன சொன்னேன்? இப்போ அதை காலையில் என்ன பாருங்கள், இந்த பதிவு ஆரம்பிக்கும் போதே மூலத்திரிகோணம் ப்ளஸ் ஆட்சி. அப்பேற்பட்ட குருவின் பார்வை லக்னத்தில் உள்ள செவ்வாய் பார்க்கறது தான் ரொம்ப விசேஷம். இவருக்கு பண வரவு, வசீகரம், நல்ல குணத்தோற்றம், எல்லா வசதி வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஆனால் இவருக்கு கிடைக்கப்பெறவில்லை. இங்கே குரு இருந்தும் பார்வை இருக்குன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இவர் சம்பாதிக்கிறத விட குறைவாக தான் இவருக்கு வருமானம் வரும். இவர் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ஜட்ஜாக இருக்கிறாருன்னா, இப்போ இதே லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து குரு பார்வை மூலத்திரிகோணம் ப்ளஸ் ஆட்சி பெற்ற பார்வை இருக்கும் பொழுது இவர் ஜட்ஜு ஒரு முதல் தரம் நிலையில் இருப்பார். இப்போது இதே குரு இங்கே தான் இருக்கிறாருன்னு எடுத்துக்குவோம், இங்கே லக்னாதிபதி. அப்போ செவ்வாய் பார்வையில்லை. அப்போ என்ன, வேலையே ஃபஸ்ட்டு இருக்காது அவருக்கு, சரி வேற கிடைக்காம போகும். சப்போஸ் குரு இங்கேருந்து பார்க்குறாருன்னா அப்போ வேலை இருக்குன்னா இருக்கும். இவருக்கு குமாஸ்தாகவோ இவருக்கு பியூனாகவோ இவருக்கு கீழே அடிமட்ட வேலை செய்யக்கூடியவராக அதே லக்னம் மாறிட்டேன். எவ்வளோ வித்தியாசத்தை இப்போ புரியுதா உங்களுக்கு? குரு பார்வை எவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது. அப்பிறகு அதே குரு பகவான் ஒருவேளை இங்கே இருந்தால், சரிங்களா, குரு பகவான் இங்கே இருந்தால் இங்கேருந்து எண்ணும் பொழுது இது 9வது வீடு வரும். சரிங்களா, நான் வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிக்க, வீடியோ பாஸ் கொடுத்து கூட. ஸோ இது 9. இங்கே உள்ள குரு பார்வை சிறப்பு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் துறை சார்ந்த விஷயங்கள், இப்போ ஒரு ஜட்ஜினா இவர் போலீஸ், காவல்துறை, இது போன்ற இவர் ஒரு தனி பொசிஷனில் விசேஷமாக நல்ல சம்பாத்தியமுடையவராக இருக்கக்கூடியவராக இருப்பார். மேலும் இது வந்து உத்தியோகஸ்தானம், போன பதிவுலாம் சொன்னேன் இல்லையா? அப்போது இது வந்து உத்தியோகஸ்தானம் 6, இந்த லக்னத்துக்கு 6வது வீடு. அப்போ அங்கிருந்து குரு பார்க்குறது உத்தியோக வழி ஜாதகருக்கு நல்ல பொசிஷனால் நல்ல தகுதியுடைய வேலையாக இருக்கும்.
இது மாதிரி நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. குரு பலமாக இருந்து பார்க்க வேண்டும், அப்போ தான் அவர் பார்வைக்கு சிறப்பு என்ற சூட்சுமத்தை மறைமுகமாக இப்போ சொல்லியிருக்கிறேன். சாதாரணமாக லக்னாதிபதி 12 பாகங்கள் அமர்ந்தால் என்ன பலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை மாதிரி படிக்கும் பொழுது தான் தெளிவாக ஒரு ஜோசியராக ஆக முடியும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தபடியாக செவ்வாய் கொஞ்சம் அடுத்தடுத்து வேகமாக போயிடலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டேன். சரிங்க, பாருங்கள். இப்போ செவ்வாய் இங்கே இருக்கிறார் என்றால் இது 3ஆம் இடம். இது 3ஆம் பாவகம் என்ன சொல்லுவோம்? தைரிய வீரிய ஸ்தானம். 3ஆம் பாவகம் 3ஆம் வீடு எது வேணாலும் சொல்லலாம். ஸோ தைரிய வீரிய ஸ்தானம். ஜாதகர் ஏற்கனவே செவ்வாய்ன்றது கட்டுமஸ்தானது, கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமானது, ஆடு அப்படின்னா புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி ஒரு குணத்தை, விசேஷ குணத்தை பெற்றிருக்கக்கூடியவர், கோப குணத்தை பெற்றிருக்கக்கூடியவர். ஆனால் குருவின் பார்வை பெறுவதால் இந்த செவ்வாய்க்கு பலம் கூடுகிறது. நேரடி பார்வை, ஸ்ட்ரைட் பார்வை. இந்த குரு செவ்வாய் சேர்க்கையை குரு மங்கள யோகம், குரு மங்களக்காரகர், செவ்வாய் மங்களக்காரகர் சொல்லுவோம். ஸோ குரு மங்கள யோகம் இங்கே கிரியேட் ஆகிவிட்டது, உருவாகிவிட்டது. ஜாதகருக்கு குரு பார்வையோடு யோக பலனும் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ விஷயம். கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த செவ்வாய்க்கு குரு பார்வையும் கிடைத்து விட்டது, குரு மங்கள யோகமும் இந்த லக்னாதிபதிக்கு ஜாதகருக்கு கிடைத்து விட்டது. லக்னன்றது யார்? அந்த ஜாதகர், குறிப்பிட்ட ஜாதகர் மூலத்திரிகோணமும் ஆட்சியும் பெற்று குருவின் பலம் பார்வை பெறுவது எவ்வளோ பெரிய விசேஷம். அதுவும் இந்த லக்னத்துக்கு இவர் நல்லவர். இந்த விஷயத்தை அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதாவது எந்தெந்த லக்னத்திற்கு யார் யாரெல்லாம் நல்லவர்கள், இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் கெட்டவர்கள். இப்போ செவ்வாய்க்கு இப்போ நவகிரகம் இருக்குது அல்லவா, 9 கிரகங்கள். இதில் யார் யார் செவ்வாய்க்கு நல்லது பண்ணுவார்கள், நல்லது பண்ணும் கிரகம் எது எது இதுக்கு அகெயின்ஸ்டாக எதிராக இருக்கும். சந்திரன் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, சூரியன் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, குரு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தாச்சு. ராகுக்கு எது சப்போர்ட் பண்ணுமா, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பலன்றதில் அடுத்தடுத்த பதிவில் சொல்ல போகிறேன். ரைட்டு, பாருங்கள். அப்போ மறுபடியும் இந்த பதிவுக்குள்ளே வருவோம். இது சிறப்பு, 3ஆம் இடமும் சிறப்பு. இது வந்து சகோதர ஸ்தானம், இளைய சகோதரம் இவருக்கு பக்கபலமாக இருக்கிறது. படைக்கு அஞ்சான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ற அந்த பழமொழி இங்கே பொருந்தும். அடுத்தபடியாக செவ்வாயை இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கே கவனிங்க, இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. செவ்வாய் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும், யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள் பார்க்கலாம். செவ்வாய் இந்த இடத்துல என்ன தன்மை, அதாவது ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், நீசம், இந்த மாதிரி சொல்லுவோம்ல, மூலத்திரிகோணம், அதில் என்ன தன்மை தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் உடனே இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். டைப் பண்ணிட்டு கூட பாருங்கள், நானும் சொல்லிடுறேங்க. இப்போது நீசம், செவ்வாய் இந்த இடத்துல நீசம், இங்கே உச்சம் அல்லவா. ஸோ இங்கே வந்து நீசம் என்ற தன்மை இங்கே பெறுகிறது. மேலும் குரு பார்வையும் கிடைக்காது. இது வந்து குரு 1ன்னா இது வந்து 7 சொன்னால, அப்போ இது 8ஆக இருக்குது. குரு பார்வையும் கிடைக்காம லக்னாதிபதியும் நீசமாகி பார்த்தீங்கன்னா அவரால் எதையுமே செயல்படுத்த முடியாமல் வாழ்க்கையை நடத்தக்கூடியவராக இருப்பார். அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு விஷயத்தை ஜாதகருக்கு கொடுக்கிறது. அதாவது இதை மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், கையேந்தாத குறை தான், அடுத்தவர்கிட்ட பிச்சை எடுக்காத ஒரு குறை தான், அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும். ஆனால் இதை விட இன்னொருத்தர் இருக்கிறார், சுத்தமாக அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கிறத அளவுக்கெல்லாம் பண்ணுறார். அது வந்து யார் என்றால் சனி பகவான். அந்த விதிமுறை என்னென்னா, இப்போது மகரம் கும்பம் வரும் இல்லையா, அப்போது வந்து உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருவர் வசதியாக இருப்பதற்கும் வசதி இல்லாமல் இருப்பதற்கும், நல்லா சம்பாதிக்கிறதுக்கும் சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும், நல்ல சுகபோகமாக பலருக்கு கடன் கொடுக்குற கோடீஸ்வர யோகம் லட்சாதிபதியாக இருப்பதற்கும், யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறவராக இருக்கிறதுக்கெல்லாம் லக்னம் மட்டுமே காரணம் அல்ல. அப்புறம் நான் வந்து அதாவது நீங்கள் இப்போ பொதுவாக ஒருத்தர் வந்து சிம்மத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு நல்லா சிறப்பாக இருப்பாரா, இல்லை கும்பத்தில் பிறந்திருந்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாரா அப்படின்லாம் கணக்கு கிடையாது. லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா என்பதே கணக்கு, ஜோதிட கணக்கு. புரிஞ்சிடுச்சா? அடிப்படை ஜோதிட பாடத்தில் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ செவ்வாய்க்கு இங்கே பலம் இல்லை.
சப்போஸ் குரு இங்கே இருந்தாலும் இங்கே பாருங்கள் நீசன் பெற்றால் உச்ச பலம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருந்தாலும் இந்த 2 பேருக்கு இன்னொரு கிரகம் சப்போர்ட்டும் தேவை. அதை வந்து உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப விளக்கம் நம்ம அடுத்தது இந்த பதிவோட நோக்கத்திலே நாம் இருப்போம். ஸோ செவ்வாய் இங்கே பலம் இல்லை, குரு பார்வை பெற்றாலும் பலம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, குரு ஒருவேளை இங்கே இருக்கிறார் என்றால், சரிங்களா, கேன்னு போட்டுறேன். குரு இங்கே இருக்க, குருனா ஜி தான் போடணும், கே போட்டோம் பரவாயில்ல. குரு இங்கே இருக்கிறார் அப்படின்னா இங்கே இருந்து செவ்வாய் இங்கே பார்க்கறது நல்லதுங்க. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. நீசம் பெற்று இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால கீழே விழுந்தாலும் கொஞ்சம் எழுந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து விடும். ஒரு பிற்பாதி வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆரம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, பிற்பாதி வாழ்க்கை ஒரு அபவ் 42 ஏஜுக்கு பிறகு நல்லா இருப்பார். ஆனால் பாதி வாழ்க்கை கடந்த பிறகு என்ன பண்ணுறது? எனக்கு ஆயுசே வந்து பார்த்திங்கனாக்கா பாதி ஆயுள் போயிடுதில்ல. ஆனால் அது என்ன, அதான் கர்மா அப்படின்னு சொல்கிறதுங்க. என்னங்க, நானே நிறைய ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஜாதகம் நம்ம பார்க்கறது வழக்கம். சரி, அடுத்தபடியாக நாம் என்ன பண்ணலாம்? சரி, அடுத்தபடியாக செவ்வாய் 5ஆம் இடத்தில் வரும் பொழுது சிறப்பா பலம் கிடைக்கிறதா? லக்னாதிபதி 12 பாவங்களில் அமர்ந்த பலன், அவருக்கு அதுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்குறோம். அவர் 5ல் ஆகும்போது இன்னொரு பலனை செய்வார், அதை பற்றி நம்ம பார்க்கல. லக்னாதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்தால் அவருக்கு பலம் இல்லையான்றதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த பதிவே உங்களுக்கு ஜாதக பலனுக்கு உள்ளே அழைத்து செல்லக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ செவ்வாய் இங்கே 5ஆம் இடத்துல இருக்கிறார், இது புத்திரஸ்தானம்னு சொன்னேன். அப்போது குரு பார்வை இங்கே விழுகிறது, 9ஆம் பார்வையாக வரும். அப்படியே எண்ணி பார்த்துக்குங்க பாஸ் கொடுத்துட்டு. ஸோ 9ஆம் பார்வை இது விசேஷமாக ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி லக்னாதிபதி செவ்வாய் இங்கே இருக்கும்பொழுது நல்ல அனுகூலத்தை கொடுக்குறாரு, அது மாதிரி விசேஷமான ஒரு அமைப்பு இங்கே வந்து சிம்மத்தில் செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது அதிகார பதவி கன்ஃபார்முங்க அவருக்கு. மேலும் குரு பார்வை இருந்தால் எழுதியே கொடுத்துடலாம் அவர் கன்ஃபார்ம். ஆனால் ஒரு புள்ளி வைக்கிறவங்க, ராகு கேது மற்ற கிரகம் ஆகாத கிரகங்களெல்லாம் சேர்க்கை பார்வை இருந்து விட்டால் அது என்ன பண்ணிடும், ஹை பொசிஷனில் கொஞ்சம் கீழே இறக்கிடும். இப்போ சொன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஜட்ஜிக்கும் அவருக்கு வெளியில் வாசலில் பணிபுரியக்கூடிய பியூனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னேன்னா அந்த மாதிரி ஆகிடும், கவனிச்சுங்க. எனவே படிப்பதற்கு அனுமதி கொடுத்து விடும் ஒருவர் ஜாதகத்தில், அந்த படிப்புக்கேற்ற அந்த உயர் பதவி கிடைக்குமா என்பதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு படிக்க வைக்க வேண்டும். சரிங்களா? ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கன்ஃபார்ம் டாக்டர், அஸ்ட்ராலஜர், மருத்துவ நிபுணர், சைக்காலஜிஸ்ட் சிறப்பாக சொல்லலாம், ஏரோப்ளேன், இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் அழகாக சொல்லலாம். அவர் அந்த பைலட்டு இதை அதில் பணிபுரியக்கூடிய ஒரு தன்மை, அதை வானூர்தி அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் காற்று ராசி தொடர்பு இருக்கணும். ஏரோப்ளேன் ஒர்க்கு இதை மாதிரிலாம் செய்வதற்கு காற்று ராசி பலமாக இருக்க வேண்டும். அதில் வந்து சமீபத்தில் சில நியூஸ்லாம் பார்த்தல, வம்பு வழக்கு விபத்து அந்த மாதிரி ஏரோப்ளேன் கிராஷு இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த காற்று ராசியில் பாபத்துவமான கிரகங்கள் இருக்கும்போது, அதுவும் அந்த ஒரே ஃப்ளைட்டில் எல்லாருக்குமே அந்த ஒரே அமைப்பு கிட்டத்தட்ட நெருங்கி வரும் பொழுது எல்லோருக்குமான ஒரே நேரத்தில் கூட்டு மரணம் இது போன்ற நிகழ்வுலாம் நிகழ்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து உயர்நிலை முதுநிலை பதிவில் தெளிவாக நீங்கள் கற்றுக்க முடியுங்க. சரிங்களா? யாருடைய அமைப்பு, அதனால தான் நேரங்காலம் பார்த்து பயணம் செய்யணும்னு அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு வீடு கொடுத்தனம் போனால் எதிரே வெள்ளி இருந்தால் செல்லக்கூடாது, எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் வந்து பூனை குறுக்கில் போனால் இதெல்லாம் ஒரு அபசகுனமாக நினைக்காதீங்க, மீறி போங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு கிடையாது, ஒரு கான்ஃபிடென்ட்டு தான். ஜஸ்ட் பூனை குறுக்க போச்சுன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து போகிறதுக்கு என்ன சுத்தமாக போகக்கூடாதுன்னு ஜோதிட விதிகளில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஒரு பூனை குறுக்கில் போகுது, இல்லை உங்களை கஷ்டப்படுத்துகிறவர், தினமும் உங்களுக்கு பார்த்தாலே அவர் பார்த்தா எரிச்சல் வரும், அவர் குறுக்கில் போகிறார் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வீட்டில் திரும்ப வந்து உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு தாராளமாக கிளம்பலாம். அப்படியே வந்தால் என்ன, நான் பாட்டுன்னு போவேன் அப்படின்ட்டு ட்ரெயின் எதிரில் வந்துங்குது, அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டு கிராஸ் பண்ணி போவீங்களா? அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான அபசகுனங்கள் ஒரு எதிரில் ஒரு ட்ரெயின் வர மாதிரி தான்.
அது வர்றது அழகாக நல்லா தான் இருக்கும் பார்வைக்கு, ஆனால் அடிச்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியாது. அதனால தான் எதில் யார் வராங்க என்னன்று பார்த்து ஆரம்பித்து போங்க வாங்கன்னு சொல்கிறது. இதை வந்து ரொம்ப மோட்டிவாக எடுத்துக்கூடாது. இதையே சும்மா யாராவது வருவாங்களான்ட்டுலாம் கிளம்பக்கூடாது. கிளம்புறீங்களா, யாராவது வராங்களா, ஒரு நிமிஷம் அப்படி வாசலில் அங்கேயே உட்காருங்க, தப்பு கிடையாது, பிறகு கிளம்புங்க. ஆனால் அந்த செயலை அன்றைக்கி நீங்கள் நிறுத்த வேண்டியதில்லை, தாராளமாக. ஆனால் செயலை நிறுத்தி ஆகணும், இதை இப்போ செய்யக்கூடாதுன்றதெல்லாம் ஜாதகத்தில் வேறு விதமான விஷயம்லாம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ படிக்கிறோம் ஜாதகத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், இதான் விஷயம். சரி, ஸோ குருவின் பார்வை கோடு நன்மை விசேஷம். அடுத்தபடியாக செவ்வாய்க்கு இங்கே பலமே 6ல் வந்தால் பலமா, லக்னாதிபதி 6ல் வந்தால் பலமா, பலங்க. ஆனால் குரு பார்வை இல்லை, ஆனாலும் பலம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு, ரோடு தார் சாலை பனி புரியறதுல ஆனால் நல்லா சம்பாதிப்பாங்க. என்னென்னா இது புதனுடைய வீடு. சரிங்களா? கடை நிறுவனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலத்தை இது வந்து இந்த 6ஆம் இடம் வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். கூடவே எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ கடன் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கடன் குறைவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சம்பாத்தியம் குறைவாக இருக்கும். போங்க சார், இப்போ தான் ரொம்ப நல்ல ப்ளஸ் பாயிண்ட் சூப்பராக சொன்னீங்க. இப்போ எப்படி சொல்கிறீங்களேன்னா நன்மை 50-50ங்க. இதே நீசம் பெற்ற செவ்வாய் 4 நீசம் பெறும்போது ஒன்றுமே இல்லை இல்லையா, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லையே. ஆனால் கௌரவமாக வாழ்வார், ஆனால் கடன் நிறைய இருக்கும். அது மாதிரி அதே குரு இங்கேருந்து பார்த்தாலும் நீச குரு பார்வை பயன் தரல. இப்போது இங்கேருந்து குரு பார்க்கும் பொழுது நன்மை உண்டு. அப்போ 75% பாஸ் பண்ணுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக 7ஆம் இடத்து செவ்வாய், இது வந்து சுக்கிரனுடைய வீடு, திருமணம். சரிங்களா? இது வந்து ருண ரோகஸ்தானம், நோய் கடன் எதிர்ப்பு 6. இது திருமணஸ்தானம், நண்பர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் 1, பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும். ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களையும் குறிக்கும். பொது ஜன தொடர்பு மக்கள், அவர்கிட்ட பொருள் வாங்குறாங்கள மக்களையும் குறிக்கும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நல்ல அமைப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது நல்ல அமைப்பு தான், அனுகூலமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சு வேண்டியதுன்னா, இப்போ குரு வந்து பார்வை இல்லை, பட் குரு இங்கே இருந்தால் பார்ப்பார், இது விசேஷம்தான். அதே போல் குரு இங்கே மிதுனத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் பார்வையாக பார்ப்பார், இது மாதிரி இருக்கும்போது நல்ல அனுகூலமான விஷயம். இவருக்கு வரக்கூடிய மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல அனுகூலமான விஷயமாலாம் இருக்கும் அந்த அமைப்பில். அதனால் இப்போ சொல்ல போகிறேன், இருந்தாலும் இப்போ சில விஷயத்தை சொல்லிடுறேன். அப்போதைக்கு இப்போ சில விஷயம் சொல்லிடுறேன். இது நல்ல அமைப்பு தான். லக்னாதிபதி 7ல் இருக்கிறார். அப்போது இவருக்கு வந்து அந்த தொழில் நோக்கம், பொதுஜன தொடர்பு, இதெல்லாம் வந்து நண்பர்கள் பிரியம், இதை மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்களை ஜாதகருக்கு கொடுக்கும். இப்போ ஒரு சூட்சமம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் இந்த இது கேட்டுட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்காக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ சொல்கிறேன். ஒரு ரகசியம், லக்ன அதிபதி எந்த வீட்டில் அமர்கிறாரோ, எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதை சார்ந்து அவர் இருப்பார். லக்னத்தில் இருந்தால் தன்னை சார்ந்தே இருப்பார், தன்னை பற்றி நினைப்பிலேயே இருப்பார், தான் தான் எல்லாமே அப்படின்னு நினைப்பார். 2ல் இருக்கும்போது தன்னோட குடும்ப உறுப்பினர்களுடைய சார்ந்து அக்கறையாக பொறுப்பாக எடுத்து செல்வார். அது வருமானம், பணம் சார்ந்த வருமானம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவார். 3ல் சகோதரர்கள் தைரியமாக இருப்பார், சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள் முயற்சியிலேயே முயற்சி செய்வதில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வார், கவனத்தை எடுத்துக்குவார். 4ல் இருக்கும்போது தாய், அம்மா மீது பிரியம் பாசம் அதிகம் உடையவராக இருப்பார். ஒரு சின்ன ஹிண்ட்ஸு சொல்லிடுறேன். 5 குழந்தை மீது பிரியமாக இருப்பார். 6 தன்னுடைய உத்தியோகத்தின் மீது பிரியமாக இருப்பார். இதில் இப்போ என்ன புரியுது, லக்னாதிபதி 7ல் தன்னுடைய மனைவி மீது பிரியமாக இருப்பார், ஆணாக இருந்தால். பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் மீது பிரியமாக இருப்பார். இதுதான் லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த பாவகத்தின் மீது பிரியமாக இருப்பார். அந்த பாவக உறவு காரகத்துவத்தில் விருப்பத்தோடு, அதுதான் அவருக்கு பிடிக்கும், அதுதான் லைக் பண்ணுவார். நீங்களும் இந்த சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ரைட்டு. அடுத்தது லக்னாதிபதி 8ல் வரும் பொழுது, சரிங்களா, இது என்ன சொல்லியிருக்கிறோம், ஆயுள் ஸ்தானம், சரிங்களா, கண்டம், அவமானம், விபத்து என்று குறிக்கக்கூடிய ஒரு அசுப ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே லக்னாதிபதி செவ்வாய் வர்றது நல்லதானா, நல்லது இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம்,
இங்கே குரு இருக்கிறார் என்று எடுத்துக்குவோம். சரிங்களா? குரு இங்கே இருக்கிறது இருக்கட்டும். இதை இப்போ பார்க்காதீங்க, இந்த குரு மட்டும் பாருங்கள். இப்போது இந்த குரு பார்வை 9ஆம் பார்வை இப்படி எண்ணும் பொழுது 9. சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸ் கை தட்டிக்கலாம். என்னங்க 8ல் இருக்குது இருந்தாலும்னாக்கா, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி இந்த எல்ஐசி, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச்சுரி, விபத்து நடக்கக்கூடிய இடங்கள், மருத்துவமனை சார்ந்த இடத்துலலாம் வந்து பணி செய்யக்கூடியவராக இருப்பார். எல்ஐசி ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கறது, அதே போல் சமையல், நெருப்பு ராசியெல்லாம் சமையல் சார்ந்த விஷயங்கள், ஆழ்துளை கிணறு, இந்த சுங்கம், நிலக்கரி சார்ந்த விஷயம், பூமிக்கு அடியில் மறைமுகமாக சென்று செய்யக்கூடிய ரொம்ப ஆழமான இடங்களுக்கெல்லாம், யாரும் போக முடியாத இடத்துக்கெல்லாம் சென்று பணி செய்யக்கூடிய கடினமான வேலையை கூட அசால்ட்டாக செய்கிற ஆள் இவர் தான். பாகுபலியில் எப்படி அசால்ட்டாக லிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறார், அந்த மாதிரி ஒரு அந்த புரிதலுக்காக அதை சொல்கிறேன். சரிங்களா? அவருக்கு இந்த அமைப்பு அல்ல, சரிங்களா? புரிதலுக்காக இதை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு அசால்ட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சூப்பராக பண்ணுற, சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாததையும் இவர் சாதித்து செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் அன்புக்காக இயங்கக்கூடியவராக இருப்பார்கள். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் வந்து நீசம் அடையுது, அதனால் தாயோட அன்பு கிடைக்காது. அதுக்கு மட்டும்தான் ரொம்ப பலமாக இருப்பார். மற்ற விஷயம்லாம் சூப்பர், ரைட். ஆயுள் பலமும் நல்லாயிருக்கும். குரு பார்வை இருந்தால் ஆயுள் பலம் நல்லது, இல்லைன்னா எப்போ பாரு அடிபடுறது, உடம்புல ரத்த காயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். எனவே செவ்வாய்க்கு பொதுவாக குரு பார்வை கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அவர் செவ்வாய் லக்னாதிபதியோ 2ஆம் அதிபதியோ மற்ற எந்த பாவகதிபதியாக இருந்தாலும் செவ்வாய்க்கு குரு பார்வை கண்டிப்பாக தேவை. இந்த நோட்ஸை குறிப்பை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன சார், அப்போது அதற்குண்டான பரிகார முறையோ, அந்த குருவுக்கு நிகரான, குருனா மஞ்சள், இதுக்கு நிகரான எண்கள், நிறங்களை இந்த ஜாதகர் பயன்படுத்த வேண்டும். அதுவும் அவருக்கு நல்ல விதமாக ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது சிறப்பு. அப்போ இங்கே குரு இருக்கும்போது பார்வை இல்லை, அதே போல் இங்கே குரு இருந்தால் நிச்சயமாக குரு பார்வை நல்லாயிருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இப்போ செவ்வாய் இங்கே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஆட்சி மூலத்திரிகோணம் குரு, மூலத்திரிகோணம் ஆட்சி குரு செவ்வாய், இது குரு செவ்வாய் இணைவு. பார்வையே குரு மங்கள யோகம்னு சொன்னேன். இங்கே செவ்வாய் இருக்கும்போது சேர்க்கையும் குரு மங்கள யோகம். 9ஆம் பாவகத்திலேயே தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அப்போது தந்தை நல்ல யோகம் உடையவராக இருப்பார். இவருடைய பூர்வீகம் ரொம்ப விசேஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவருக்கு வரக்கூடிய சொத்து, அப்போ தாத்தா சொத்து, அப்பா சொத்து எல்லாம் இவருக்கு கிடைக்கும். இதுதான் செவ்வாய்ன்றது அந்த இடத்தை குறிக்கிறவருங்க. சொத்து குறிக்கக்கூடியவர். ஜாதகருக்கு கிடைக்கும், பணமும் கிடைக்கும். பார்த்தா இன்றைக்கி சில லட்ச மதிப்பாக இருந்தாலும் வருங்காலத்தை பல கோடி பெருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக அது கொடுத்துரும் குரு. இன்றைக்கி கோடிகளை நாம் பெருசாக நம்ம பார்க்குறோம், நாளைக்கு இன்னும் பெரிய விஷயங்கள், பணத்தொகை, அது கோடி கூட சாதாரணமாக இன்னும் பல பெரிய தொகையாக உருவாக்கக்கூடிய சக்தி குருவுக்கு மட்டுமே உண்டு. ஒரு ஜாதகத்திலே கோடிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்புடைய கிரகம் குரு. அதே சமயம் பெரிய ஆபத்து, பெரிய தலைக்கு பெரிய கத்தியை வைக்கிற அமைப்பு கொடுக்கறது அதே குரு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எங்கே பெரிய உச்சம் அடைகிறதோ அதற்கு நேர் மைனஸ். இதுதானே சயின்ஸ் அடிப்படையில் ஃபார்முலா. கேது மைய சின்ன கண்ணுக்கு தெரியாது இத்தினோண்டு ஒரு மைய புள்ளி. ராகு இஸ் த எக்ஸ்பேண்ட் ஃபுல். அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு இங்கே அது கூட இது இந்த மைய புள்ளி கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நான் எப்போவுமே என்னுடைய மாணவர்களுக்கு என்ன சொல்லி தருவேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன், சமமாக இருக்கணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் கழுத்துக்கு கத்தி அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிவபெருமானுக்கு அது கூட பாருங்கள் ஒன்றும் செய்யலை. ஸோ அந்த போல் லக்னாதிபதி சக்தி ஒருவர் கிடைத்து விட்டால் அந்த அமிர்தம் கூட, அந்த நஞ்சு கூட அவருக்கு அமிர்தமாக மாறிடும். வரக்கூடிய பாம்பு கூட மாலையாக வந்து கழுத்தில் விடுற மாதிரி அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துரும். அது மாதிரியான ஒரு யோகம் தான் குரு மங்கள யோகம். அந்த எப்பேற்பட்ட மைனஸ் கூட வீட்டில் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வாஸ்து குற்றம் இருந்தாலும் அதை சரிப்படுத்துகிற சீக்கிரமாக அதை சரி பண்ணுவார் அந்த வீட்டுக்கு வந்த உடனே. இந்த குறிப்பிட்ட யோகக்கார் வரும்பொழுது இந்த குரு செவ்வாய், இந்த லக்னம் இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் குரு செவ்வாய் சேர்க்கை நல்லது. ஆனால் சில லக்னங்களுக்கு குரு செவ்வாய் இந்த மங்கள யோகம் இருந்தும் பயன் தராது. அதெல்லாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். செவ்வாய் 10ல் இருப்பது ஃபஸ்ட் கிளாஸ்.
அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இது தொழில் ஸ்தானம். ஏன் என்னோடய குரல் இப்போ அதிகம் உயர்த்துறேன்னா இங்கே வந்து செவ்வாய் உச்சம், அதுக்கு உண்டான வேலை செய்துப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. இது பேசும்போதும் நமக்கு அந்த விஷயங்கள் சொல்லும்போது அதுக்குண்டான பவர் நடக்கும். இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை கண்டிப்பாக தேவை. சரிங்களா? இவருக்கு உச்சம் பெற்று விட்டார், ஒரு அசுர வேகம். இப்போ சாதாரண ஒரு மனிதர் இந்த ஆங்கில படத்தில் வர மாதிரி ஹக் மாதிரி இப்படி ஆகிட்டார்னா திடீர்னு அவர் மைண்டு கண்ட்ரோலை பண்ண முடியாது. ஒரு செகண்டு பார்த்தீங்களா, அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கும். அதை ஒருத்தர் வந்து திடீர்னு அவரை அமைதிப்படுத்துவாங்க. பிறகு அவர் தான் என்ன செய்யணுன்றது புரியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்றது ஒரு விஷயம் இந்த செவ்வாய் உச்சத்திற்கு உண்டு. அவசரப்பட்டு பட்டுன்னு போட்டுருவாங்க. அப்புறம் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு யோசிப்பாங்க. அம்மாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் சகோதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஆத்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையடி, கலகலப்பு, அடி உத சண்டை. அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்டா அது அப்படின்ற மாதிரி இவர் இப்படி பண்ணுவார். ரொம்ப வேகத்தை கொடுக்கக்கூடியது, விவேகத்தை கொடுக்காதது. குரு பார்வை இருந்து இங்கே பாருங்கள், இங்கே தான் சூப்பர் பாயிண்ட்டு. உச்சம் பெற்ற செவ்வாயை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதே பவர் உடையவரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அம்மாவுடைய மனசு என்ன எப்படி எடுத்துங்க, ஒரு பெண்ணுடைய மனசு பெண்ணுக்குத்தானே தெரியும். ஒரு பலகீனமானவருடைய மனசு இன்னொரு பலகீனமான அந்த அதே தாக்கத்தில் இருக்கிறவருக்கு தான் தெரியும். ஒரு ஏழையுடைய தன்மை இன்னொரு ஏழைக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஒரு பணக்காரரோட தன்மை அந்த இன்னொரு பணக்காரருக்கு தான் அந்த ஒரு விஷயங்கள் லிங்க் ஆகும். ஏழை பணக்காரர் லிங்க் ஆகாதா அப்படின்றது அது வேறு கணக்குங்க. நாம் அதுக்கிட்ட போகல, ஒரு பாகுபாடுக்கு இங்கே போகலை. புரிதல் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அன்கண்ட்ரோல் உள்ள ஒரு செவ்வாயை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு குரு. ஓகே, கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருவரை முழு கட்டுப்பாட்டு கொண்டு வருது குரு. அப்போது இன்னொன்று சொல்லுவாங்க, உச்சன் பார்த்தா நீசம் அப்படின்னு சில விஷயமுறைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும். இந்த லக்னத்திற்கு சற்று அதுவும் ஒரு தொய்வு இருக்குது. அதாவது மமதை, ஆணவம், திமிரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். இந்த மாதிரி செவ்வாயும் உச்சம் குருவும் உச்சம், என்னெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது. சரிங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு சொன்னார், செங்கலை கூட ஆட்ட முடியாது அப்படின்ட்டு ஒரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நியூஸு, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது, ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த வேகமான பேச்சும் பாதுகாப்பான பேச்சாக அமையும். சரிங்களா? ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் அது அமையும். நல்ல விஷயம். ரைட்டு, அடுத்தது போவோம். இது வந்து திக்பலம் நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். மூலத்திரிகோணம் தான் இந்த பார்த்துக்கலாம். திக்பலன்றது ஒரு நிர்வாக ஆற்றலை சூப்பராக கொடுக்கும் சார். மக்களே நல்லா புரிஞ்சுக்கிங்க, நேயர்களே. லக்னாதிபதி இந்த லக்னத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன், 10ல் அமர்ந்திருக்கிறார். இது வந்து திக்பலம், நிர்வாக ஆற்றல், சூப்பர்வைசர். இவர் கோடு போட்டார்னா சூப்பராக மக்கள் எல்லாம் ரோடு போட்டுருவாங்க. அவர் கீழே வேலை செய்கிறவங்களாம் பர்ஃபெக்டாக வேலை செய்வாங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். யாரை எப்படி வேலை வாங்கணுன்றது இவருக்கு தான் தெரியும். இன்னாரை இது போல் இப்போ திருக்குறளே ஒன்று சட்டு ஞாபகம் வரல. இவருக்கு இந்த வேலை கொடுத்தா தான் இவர் இதை செய்து முடிப்பார், இவருக்கு இந்த வேலை கொடுத்தா இவர் செய்ய மாட்டார், இவருக்கு என்ன வேலை செய்வார் அதை கொடுத்தால்தான் இந்த வேலை முடியும், இந்த நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த முடியும் புரிந்தவர் 10ல் உள்ள செவ்வாய். எந்த லக்னமாக இருந்தாலும் 10ல் செவ்வாய் இருந்தால் அந்த லக்ன வலிமைக்கு ஏற்ப அவரோட பவர், மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இவங்களெல்லாம் மேனேஜராக போடலாம். இவங்களே முதலாளியாகவும் இருந்து மேலாண்மை சிறப்பாக நடத்தி கொண்டு வருபவர்களாக இருப்பார்கள். ஆனால் குரு பார்வை முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி அழுத்தமாக சொல்கிறேன்னா டக்கு நம்ம விட்டுருவோம். அடடா செவ்வாய் திக்பலம் சூப்பர் சொல்கிறக்கூடாது, குரு பார்வை இருக்கா அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் மைனஸு நிறைய இருக்கும், ப்ளஸ்ஸு நிறைய இருக்கும். ப்ளஸ்ஸு நிறைய இருக்குன்னா ஆஹா ஓஹோன்னு போட்டு புகழ்ந்து தள்ளக்கூடாது. மைனஸு நிறைய இருக்குன்னா அவர் பயம் காட்டி உலுக்கி இந்த ராத்திரியில் நடுராத்திரியில் எழுந்து வீட்டில் போயிட்டு புலம்புற அளவுக்கு அவரை பண்ணி விட்டுறக்கூடாது. அவருக்கு சமமான சமநிலை இடத்துல நாம் இருக்கிறோம், ஜோதிடராகி இருக்கிறோம். அந்த இடத்துலேருந்து அவருக்கு உண்டான பலன்களை சொல்ல வேண்டும். நான் ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட பார்த்தவங்க எல்லாமே உணர்ந்துருப்பாங்க. அவளை நான் பயம் காட்டவே மாட்டேன், புகழ்ந்தும் பேச மாட்டேன். அவருக்கு உண்டானது என்னவோ இதை செய்ய முடியும்னா செய்ய முடியும். வீடு கட்ட முடியுமா? முடியுங்க, முடியாதுங்க. அதில் என்ன அவருக்கு பலன் வருது அதுதான் தெளிவாக சொல்லிவிடுவேன்.
இந்த மழுப்புலே கிடையாது. ஐயா அவங்க வீட்டில் வேறு ஜாதகம் தான் கொடுங்க, அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா, அவங்களுக்கு கை ராசிக்கா செய்வாங்க, அதை வச்சு செய்யுங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்காக 2 வயசில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து சார் என்னோடய குழந்தைப்படி நான் வீடு கட்டுவேனாலும் கேட்க சொல்கிறக்கூடாது. அந்த மாதிரி அமைப்பு பார்க்கக்கூடாது. அவருக்கு 20 வயசு, குறைஞ்சபட்சம் 25 வயசு அப்படி இருக்கணும் பிள்ளைக்கு. அது தலையெடுத்து தான் சொந்த காலம் நிற்கும் பொழுது தாங்க வீடு, திருமணம் எப்போ செய்யுங்க? 2 வயசுலேயே பண்ணுறாங்களா? இல்லை. ஸோ அவர் 25, 26 வயசு அப்படி வருது இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் வேலை அமைப்பு, செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு அமைப்பு, அது மாதிரி தான் புரிஞ்சுக்குங்க. ரைட், அடுத்தது போவோம். இது சிறப்பா? குரு பார்வை இல்லை, லக்னத்துக்கு 11. இது வந்து லக்னத்துக்கு 11 லாபஸ்தானம், ஆனால் இது பாதகஸ்தானம். என்ன சார் சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். லாபஸ்தானம், இன்னொரு வார்த்தை என்ன சொல்லணும்னா பாதகஸ்தானம். இதை பற்றியும் அடுத்தடுத்த பதிவிலே உங்களுக்கு வர இருக்கிறது. ஜோதிடம் பெரிய கடலுங்க, ஒன்று தானே கற்றுக்க முடியும். சரி, ஆகையினால இதில் இப்போதைக்கு நல்ல விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கே நன்மை இருக்கிறதோ அங்கே தீமை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இங்கே நல்லது. எந்த அளவுக்கு லாபமோ அந்த அளவுக்கு ஒரு பாதகம் இருக்கிறது. எதிர்பார்க்குறது நடக்காமல் இருக்கும். 1 கோடி ரூபா கையில் இருக்குது, பிளான் பண்ணுறார், பக்காவாக சூப்பராக பிளான் பண்ணுறார், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு போனார், அங்கே போனால் எல்லாமே தலைகீழாக மாறி போயிருக்கும். திரும்ப வீட்டுக்கு வர்றார், அந்த பணத்தை என்ன பண்ணுறது, வேறு எதுக்கும் வீண் செலவாகி மாட்டிக்குவார். சரி, வேறு கையில் வச்சுருந்தா ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவார். ஏன் ஜாதகர் பண்ணுறாருன்னா லக்னாதிபதி அவர் தானே, செவ்வாய் தானே, அவரே தப்பு பண்ணுவார். எனவே எப்பவுமே நான் சொல்லுவேன், லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் ஐயா நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு எதிராக இருக்கும், வீட்டில் கேட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வார்த்தை இதை தாங்க சொல்லுவேன் நான் ஜாதகம் என்கிட்ட பார்க்கும்போது. ரைட்டு, குரு பார்வை இங்கே சிம்மத்திலேருந்து குரு பார்வை பார்த்தாலும் பலன் உண்டா என்றால் இதற்கு பலன் பாதி பலன் தான். பாதகஸ்தானத்தில் உள்ள ஒரு கிரகத்தை குரு பார்த்தாலும் நன்மை இல்லை, 50% ஒர்க் பண்ணும், நன்மை. ஏன் சார் பாதகத்தில் இருக்குது? ஏன் அவர் ஆபத்தில் இருந்தால் கூட அவரை காப்பாற்றிடலாம், அவர் தப்பாக எடுத்த முடிவை அவர் மாற்றிக்கவே மாட்டார் அப்படின்னு இருக்கும்பொழுது அவரை எப்பேற்பட்ட குருமார்கள் வந்து சொன்னாலும் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார். பாதகஸ்தானம் என்னென்னா ஜாதகர் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார். இன்னொரு டிப்ஸ் இப்போயே சொல்லிடுறேன், வக்ரமாக இருந்தாலும் லக்னாதிபதி வக்ரமாக இருந்தாலும் யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டாங்க. நீங்களாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தூரம் பார்க்குறீங்களா பதிவை, உங்களுக்காக எவ்வளோ பெரிய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தால், முக்கியமாக லக்னாதிபதி வக்ரம் அடைந்தால் அவரை திருத்தவே முடியாது. அவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்கிறாங்களே, அவங்களாம் லக்னாதிபதி வக்ரமாக இருக்கும். உண்மையாக இல்லையா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விதிமுறை இல்லைன்னா மற்ற சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். லக்னத்தில் வேறு கிரகங்கள் வக்ரமாக இருந்தாலும் ஜாதகர் அந்த குணத்தை உடையவர். சரி, அடுத்த விஷயத்துக்கு போய்டுவோம். 12 இந்த இடத்துல செவ்வாய் லக்னத்துக்கு 12ங்க, குரு பார்வையும் இல்லை. ஆனால் உச்ச குரு இங்கே, இந்த குரு விட்டுருங்க, இப்போ குரு இங்கே இருக்கிறாருன்னு போது உச்ச குரு பார்வை உண்டு. இது வந்து பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், லாபஸ்தானத்தில் இருந்தும் பலன் இல்லை, ஆனால் விரயஸ்தானத்தில் போயிட்டார். ஆனால் குரு பார்வை இருந்தால் சுப விரயம். அவர் வாங்கின பணத்தை எல்லாம் என்ன பண்ணுவார், அவர் வாங்கிய பணத்தை சுப விஷயத்திற்காக செலவு பண்ணுவார். வீடு வாங்குவார், ஆனால் 1க்கு மேற்பட்ட வீடுகளை வாங்குவார். ஒரு கார் வாங்குவார், 1க்கு மேற்பட்ட ஆடம்பரம் ஆகிடும். உச்ச குரு பார்வை எக்ஸ்ட்ராவாக வாங்கிடுவார். ஆனால் மறுபடியும் அதை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாலும் அதனால் பயன் உண்டு. பின்னர் அதை விற்று அதை லாபம் பார்க்கக்கூடியவராக இருப்பார். அப்போ என்ன பண்ணிடணும்னா அசையா சொத்து, வில்லங்கம் இல்லாத நல்ல சொத்துக்களாக இவங்களாம் வாங்கி பர்ஃபெக்டாக சேர்த்து வச்சுக்கணும் இந்த அமைப்பு உடையவர்கள். இதுபோல் பல விஷயங்களை லக்னாதிபதி 12 பாவம் பண்ணும்போது எப்படி பலன் எடுக்கணுன்ற மிகப்பெரிய மகா சூட்சும விளக்கத்தை இங்கே ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக பிடித்திருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் பார்க்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உடனே கமெண்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடித்திருந்தது, உங்களுடைய லக்னம் என்ன, அதை லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் சொல்லி உங்கள் கருத்துக்களையும் உங்கள் கேள்விகளையும் கேட்டுக்கொண்டால் ஒரே ஒரு 2 வரிகளில் உங்களுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியும் என்று சொல்லி அடுத்தடுத்த பதிவில் என்னென்ன பாடம்லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரக பார்வை சம்மந்தப்பட்டது, பாதகாதிபதி சம்மந்தப்பட்டது, லக்ன சுபர் பாவரில் அடுத்தடுத்த பதிவில் வரப்போகுது. ஸோ கீப் வாட்ச், தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி SN கணபதி, SN கணபதி ஹோரோஸ்கோப் தமிழ் இந்த புதிய யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள்.